ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ரகுவரனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். நடிகர் ரகுவரனோட வாழ்க்கை வரலாறு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் ரகுவரன் 1958ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி கேரளாவில் உள்ள கொல்லங்கோடு அப்படின்ற இடத்துல தாங்க ராதாகிருஷ்ணன் வேலாயுதம் நாயர் கஸ்தூரி தம்பதியருக்கு முதல் மகனாக பிறக்கிறாரு. மேலும் இவர் தந்தை வேலாயுதம் நாயர் தொழில் செய்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் தனது குடும்பத்துடன் குடியேறாரு. அதன்பின் ரகுவரன் அவர்கள் கோவையில் தனது கல்லூரி கல்வியான இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாருங்க. இவர் 1982ஆம் ஆண்டு 7வது மனிதன் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறாரு. கூட்டுப்புழுக்கள், கைநாட்டு, மைக்கேல் ராஜ் ஆகிய படங்களில் கதாநாயகனாகவும் நடிக்கிறாரு. ஆனாலும் எதிர்நாயகன் வேடங்களில் அவரின் ரசிகர்கள் வரவேற்கப்படுறாங்க. சம்சாரம் அது மின்சாரம், அஞ்சலி போன்ற படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறாரு. இது தவிர ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு படங்கள்லையும் நடிக்கிறாரு. இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் இவரது திரை வாழ்க்கையை மட்டுமின்றி சொந்த வாழ்க்கையும் பாதிக்குது. இத்தகைய போதை பழக்கத்தால் இவர் காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை ரோஹிணியும் அவர் விட்டு பிரிஞ்சு செல்லிடுறாங்க. ரகுவரன் அவரது போதை பழக்கத்தில் இருந்து விடுபட முயற்சி செய்தாலும் அவரால் அதிலிருந்து மீண்டு வர முடியல. ரகுவரனுக்கு ஒரு பையன், அந்த பையன் பேர் ரிஷி. சரி வாங்க, ரகுவரன் நடித்த திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம். பாட்ஷா, முதல்வன், ரட்சகன், முகவரி, சம்சாரம் அது மின்சாரம், 7வது மனிதன் இதெல்லாமே ரகுவரனுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படங்கள்ங்க. 1982 முதல் 1989 வரை அவர் நடித்த படங்கள் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். 1982 7வது மனிதன், ஒரு ஓடை நதியாகிறது. 1983 ருக்மா, சில்க் சில்க் சில்க். 1984 நீ தொடும்போது, முடிவல்ல ஆரம்பம், குற்றவாளி, எங்கிருந்தாலும் வாழ்க, மிஸ்டர் பாரத். 1986 சம்சாரம் அது மின்சாரத்தில் சிதம்பரம் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. மீண்டும் பல்லவி. மந்திர புன்னகையில் டேனியல் மிராண்டா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாசிவதி பிராணம் அந்த படத்தில் வேணு அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு 1982 வந்தது. அலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ருத்ர நேத்ரா அப்படின்ற கேரக்டரில் பிளாக் கோப்ரா அப்படின்னு பண்ணியிருக்காரு. ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற படத்தில் ரகு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிவா அப்படின்ற படத்தில் பவானி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ருத்ர நேத்ரா படத்தில் பிளாக் கோப்ரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1990 முதல் 1999 வரை புரியாத புதிர் 1990 பண்ணியிருக்காரு. 1990 அஞ்சலின்ற படத்தில் சேகர் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. சிவான்ற படத்தில் பவானின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. தெய்வத்திந்த விக்ரதைகள் அப்படின்ற படத்தில் அல்ஃபோன்சோ அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. 1994 காதலன்ற படத்தில் மல்லிகார்ஜுனா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம் பாட்ஷா. பாட்ஷாவில் மார்க் ஆண்டனி கேரக்டர் பண்ணியிருக்காரு. கோலங்கள் படத்தில் பைரவன்ற கேரக்டர். மாந்திரீகம் அப்படின்ற படத்தில் அப்துல் ரஹ்மான். 1995 பீட்டர் ஸ்காட் முத்து தொட்டாஞ்சினிங்கி. இதில் முத்துன்ற படத்தில் திவான்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். தொட்டாஞ்சினிங்கியில் கோபால் கேரக்டர். அடுத்து பார்த்திங்கன்னா 1996 செல்வா அப்படின்ற படம். அதில் வரதராஜன் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. 1997 அருணாச்சலத்தில் விஸ்வநாத்ன்ற கேரக்டர். லவ் டுடே அந்த படத்தில் சந்திரசேகர். உல்லாசம் படத்தில் ஜிகே அப்படின்ற கேரக்டர். அபிமன்யுவில் மாசிலாமணி கேரக்டர். நேருக்கு நேர் படத்தில் ரகு அப்படின்ற கேரக்டர். ஆஹா ரட்சகனில் ஈஸ்வர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்த்திங்களா, சொல்ல சொல்ல எவ்வளோ கேரக்டர், எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு. சரி வாங்க இன்னும் மேலும் பார்க்கலாம். 1998 இனியவளே அப்படின்ற படத்தில் ராமநாதன் கேரக்டர் நடிச்சிருப்பார். சூரிய பார்வைன்ற படத்தில் ஜெயந்த் கேரக்டர் நடிச்சிருப்பார்.
லால் பாட்ஷான்ற படத்தில் விக்ரம் சிங் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒருவன் அப்படின்ற படத்தில் கிருஷ்ண பிரசாத் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அமர்கலம் படத்தில் துளசிதாஸ், பூப்பறிக்க வருகிறோம் படத்தில் ரங்கநாதன், முதல்வன் படத்தில் அரங்கநாதன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ரணியன் பிரதயாத்ரான்ற கேரக்டரில் ஆண்டோ அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்ணுக்குள் நிலவு அப்படின்ற படத்தில் ராஜசேகர், சுதந்திர முகவரி அப்படின்ற படத்தில் ரகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் பன்னீர், உயிரிலே கலந்தது படத்தில் அவரோட பேர் தாங்க ரகுவரன், ஆசாத் படத்தில் தேவா, கிரகான் படத்தில் ரகு, தோஸ்த்லேயும் ரகு, நரசிம்மா படத்தில் ராணா, ஸ்டார் படத்தில் தனுஷ்கோடி, மஜ்னு படத்தில் கஜபதி, தயா படத்தில் ருத்ரையா. ஆமாங்க, சச்சின் படத்தில் கௌதம்ன்ற கேரக்டர், சிவப்பதிகாரமில் இளங்கோ அப்படின்ற கேரக்டர். சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வேறு ஒரு நடிகரை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.